முன்னாள் ரக்பி வீரரான வசீம் தாஜுதீன் சம்பந்தமாக இப்போ ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தமான விஷயங்களை பக்கசார்பற்ற முறையில் விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ இப்போ தெரிவித்திருக்கிறாரு. வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தமா இப்போ எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பா பேசுறப்போதான் நாமல் ராஜபக்ஷ இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மேலதிகமா சொன்ன விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நல்லாட்சி அரசாங்கத்தில இருந்து ராஜபக்ஷர்களுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் இந்த தேர்தல் மேடைகளில் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யான ஒரு விஷயம். அந்த பொய்யான விஷயங்கள் நிரூபிக்கிறதுக்காக இப்போ பல விஷயங்களை அரசாங்கம் செய்து வரதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த அரசாங்கம் ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு இருக்கிறதாகவும் நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறாரு. முதல் கிழமை பாத்தீங்க அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமான விஷயங்களும், இரண்டாவது கிழமையில ஐஸ் போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களும், இப்போ மூன்றாவது கிழமை இந்த மாதிரி வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தமாக அதிகமா அரசாங்கத்தால பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறாரு.